நடிகர் கூல் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு உடம்புக்கு வந்து எனர்ஜி தரது வந்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ், குளுக்கோஸ், அதுக்கப்புறம் இந்த கூல் சுரேஷ் மேடையில் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO கேப்டன் ஆனந்த் அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்ல, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் மாவீரன் பிள்ளை இந்த டீமுக்கு தான் போய் சேரும். மாவீரன் அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு என்ன உலகத்துக்கே தெரியும், அது வந்து வீரப்பன் ஐயா தான் அப்படின்றது. வீரப்பன் ஐயாவை பற்றி எடுத்துள்ள இந்த படம், இதுல வந்து அவர் நல்லவரா கெட்டவரா காமிச்சிருக்காங்களா என்னன்று எனக்கு தெரியல. நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர்ல சமூகத்துக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க, அது தெரிஞ்சது. அது போதும், உண்மையிலேயே மாவீரன் பிள்ளை தான் நம்ம ராஜா அவர்கள். நன்றி நன்றி ராஜா. ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல ஒரு இது ஒண்ணு வந்துச்சு, சாராயம் அபாயம், சாராயம் அபாயம் அப்படின்னு. அது பார்க்கும்போது தெரிஞ்சது, ஓகே இன்னைக்கு சமுதாயத்துக்கு நல்ல கருத்து தான் இந்த மாவீரன் பிள்ளை கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல்ல நம்ம மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள், அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், அவங்க வந்து அரசியலில் இருந்து கொண்டு மதுவை ஒழிக்கிறதுக்காக போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, கடுமையா உழைத்து கொண்டு இருக்காங்க. அவர்கள் வழியில் வந்த நம்ம KNR ராஜா அவர்கள் சினிமாவின் மூலமாக மக்களுக்கு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விதத்துல வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராஜா சார். உண்மையிலேயே இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க வருங்காலத்தில் மக்களுக்கு பல கருத்துக்களை சொல்லி ஒரு ராஜாவாக வருவீங்க. கை தட்டாதீங்க, மறந்துட்டீங்களா? நீங்க கை தட்டுவீங்கன்னா ஓங்கி இதுல அடிச்சா என் கை ஒலிக்குது. டேய், நான் கூட்டிட்டு வந்தோன்னே என்ன கலாய்கிறானம்மா, இதை நான் எங்க போய் சொல்றது? அப்புறம் இந்த படத்துல சாராயம் அபாயம் அப்படின்னு பாட்டு பாடியிருக்காங்க நம்ம ஆலயமணி சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. இப்ப பேரர் சார் போயிட்டாருங்களா? அப்ப சொல்றேன். பேரர் சார் சொன்னாங்க, இந்த பாட்டை வந்து ஒயின்ஷாப் வாசல்ல போய் பாடுங்க அப்படின்னு. பாடியில போறீங்க, உள்ள தூக்கி போட்டுருவாங்க. நம்ம மேடை இருக்கிறதுனால நம்ம ஜாலியா பேசிட்டு போயிடுவோம், புரியுதா? நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு சோறு கிடைக்கும் ஜெயில, உங்க குடும்பத்துக்கு சோறு கிடைக்காது. இது நான் எதை வச்சு சொல்றேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சுதான் சொல்றேன். நான் இந்த நிறைய இடத்துல பேசிட்டு வரேன்ல, வெளியே தலைவா சூப்பர் தலைவா பின்னிட்டீங்க, நீங்க அதை பேசுங்க இதை பேசுங்கன்னாங்க. நான் ஏதோ கூட்டுவாங்க பேசிட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் நான் போன் வச்சு கேட்பான், டேய் நீ அஜித்தை பத்தி பேசியா, விஜய் பத்தி பேசியா, சிம்புவை பத்தி பேசியா, தனுஷை பத்தி பேசியா அப்படின்னாங்க. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் மேலோட அப்படியே விட்டுருங்க. ஏன்னாக்க நீங்க வந்து சினிமா துறையில சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்றேன். மற்றபடி நீங்க அரசியல்லையோ இல்ல சமூகத்திலேயோ நீங்க வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னாக்க நீங்க சொல்றது கரெக்டா, நம்ம ராஜேஸ்வரி அம்மா சொல்ற மாதிரி நீங்க வந்து போராடுங்க. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும்
நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க அந்த ஆணி இப்படி வளைஞ்சிருக்கும் நிமிர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வளைஞ்ச ஆணிக்கு அடி விழாது, நிமிர்ந்த ஆணிக்கு அடி விழும். அதனால நான் நிறைய அடி வாங்கிட்டேன். அதனால நம்ம வந்து நிறைய படங்கள் பண்ணுவோம், நிறைய நீங்க பாட்டு எழுதுங்க. நானும் படத்துல நடிக்காம இதே மாதிரி ஆடியோ ரிலீஸ்க்கு வந்து உங்களை பத்தி பேசிட்டே போறேன். அப்புறம் இல்ல இல்ல தண்ணி இருக்கட்டும், இந்த ஒரு அம்மாவுக்கு தண்ணி காட்டினேம்மா, அங்க வாங்கம்மா, இங்க வாங்க. உங்க பேரு என்னம்மா? ஐஸ்வர்யா ராஜேஷா? சரி, ஐஸ்வர்யா ரகுபதி. சரி, ஏதோ ஒண்ணு கூப்பிட்டது சும்மா அப்படியே சாதாரணமா கூப்பிட்டீங்களாம்மா? ஐஸ்வர்யா ராஜேஷா? சரி, ஐஸ்வர்யா ரகுபதி. சரி, ஏதோ ஒண்ணு கூப்பிட்டது சும்மா அப்படியே சாதாரணமா கூப்பிட்டீங்களாம்மா? நீங்க விளக்கமா கூப்பிட்டீங்களா, விளக்கமாற கையில வச்சு கூப்பிட்டீங்களா? ஆனால் மக்கள் எனக்கு எவ்வளவு பட்டம் கொடுத்திருக்காங்க. யூடியூப் சூப்பர் ஸ்டார், யூடியூப் நாயகன், யூடியூப் தளபதி, வெள்ளிக்கிழமை நாயகன். இது மட்டும் இல்ல, முந்தா நாள் கூட ஒரு பட்டம் கொடுத்தாங்க. தலைவன் கூல் சுரேஷ். தட்டு! தலைவன் கூல் சுரேஷ் ஒரு ஷீல்டு போட்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? நீங்களாம் கூப்பிடுவீங்கன்னு சொல்லி தானே கொடுக்குறாங்க. நீங்க கூப்பிடலன்னா அப்படி எப்படி? அதுவும் இல்லாம இந்த மேடை மாவீரன் பிள்ளை, இந்த மேடையில என்ன கூப்பிட்டீங்கன்னாக்கா அது வந்து எனக்கு எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க ரொம்ப சாதாரணமா கூல் சுரேஷ் வருவாரு அப்படின்ட்டீங்களா? எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னவா? சரி சரி சரி, கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஆடியோ ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம இயக்குனர் ராஜா சார் வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து போன்ல கேட்டேன், என்னங்க படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி மாவீரன் பிள்ளை அப்படின்னாங்க. மாவீரனாக எனக்கு தெரிஞ்சு அது வீரப்பன் ஐயா அவர்கள் தான். நாங்கெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் ஹீரோ, ஆனா சார் வந்து ரியல் ஹீரோ. அந்த வீரப்பன் ஐயா அவர்கள் வந்து இறந்த டைம் வந்து நான் வந்து அப்ப சிங்கப்பூர்ல இருந்தேன். நான் சத்தியமா சொல்றேன், பொய்யெல்லாம் சொல்ல. சரி, நீங்க அந்த டைம் கூகுள்ல போட்டு செக் பண்ணுங்க. நான் கொடுத்த இன்டர்வியூ போறோம். நன்றி. பாத்தீங்களா வீரப்பன் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் தண்ணி கட்டிருக்காரு. தண்ணி கட்டிருக்காரு. அது சிம்பாலிக்கா வந்துச்சா? உண்மையிலேயே என் தாயின் மீது ஆணையாக சொல்றேன், அவர் இறந்த டைம்ல நான் அப்ப சிங்கப்பூர்ல இருந்தேன். அப்போ வந்து நான் பேப்பர்ல அந்த இதுல எல்லாம் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிங்கப்பூர்ல வந்து தமிழர்கள் தமிழ் பேப்பர் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். அப்போ அந்த நேரம் இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்தப்போ ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. அடடா, உண்மையிலேயே ஒரு கதாநாயகனை தமிழர்கள் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கப்பூர் தமிழர்கள் சொன்னாங்க. அதை என் காதால கேட்டேன். அப்படி அந்த உண்மையான கதாநாயகன் அவரோட கதையை வச்சோ இல்ல அவர் சார்ந்து உள்ளதா தெரியல, அப்படி ஒரு படத்துக்கு என்னை கூப்பிட்டோன்னே உடனே நான் இயக்குனர்கிட்ட சொன்னேன், நான் கண்டிப்பா வரேன் சார் அப்படின்னு. ஏன்னா நான் இன்னைக்கு மதியானம் அதை உட்காந்துருக்கேன், அந்த திருட்டு பையன் அவனை நான் கூப்பிட்டேன். இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அண்ணா, மழை பெய்யுதுண்ணா அப்படின்னா. நேற்று அவன் பக்கத்துல ஒருத்தாங்க, அவனை கூப்பிட்டேன், இந்த மாதிரி ஒரு இடம் போண்டானே அண்ணா, வெயில் அடிக்குதுண்ணா அப்படின்னா. ஏண்டா, வெயிலுக்கும் மழைக்கும் இளைஞர்களான உங்களாலே வந்து இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வர முடியலையே. வெயிலையும் மழையிலையும் காடுலையும் மழையிலையும் புலி சிங்கம் அது இது கூட வந்து காத்துல வாங்கிருக்காரு. இன்னைக்கு நீ வந்து உங்க அப்பா அம்மா காசுலையோ இல்ல நீ வேலை செஞ்சா கூட உன்னால வெயிலையும் மழையிலையும் வர முடியலையே. அவரு நாட்டு மக்களுக்காக எப்படின்னா அவர் காட்டுல இருந்து யோசிச்சு பாரு. இது நான் வந்து மேடைக்காக பேசுறேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். உண்மையிலேயே வீரப்பன் என்று சொன்னால் வீரம் வருகிறது. சரி போதும், நான் ஜாஸ்தி பேசினாக்க எனக்கு கேஸ் விழுந்துடும். எதுக்கு? நான் ஏற்கனவே சோத்துக்கு வழி இல்லாம இருக்கேன், இது தேவையா? அப்புறம் இருங்கப்பா. அப்புறம் படத்துல வந்து நம்ம ராஜா சார் வந்து மது அழிக்கிறத பத்தி பேசியிருந்தாங்க. அது விஷுவலே சொல்லியிருந்தாங்க. ராஜேஸ்வரி மேடம் அவங்களும் சொல்லியிருந்தாங்க மது வந்து அழிக்கணும் அப்படின்னு.
நம்ம பேரர் சாரும் சொல்லியிருந்தாங்க மதுவை அழிக்கணும் அப்படின்னு. உண்மையிலேயே அதே தான் நானும் சொல்றேன், மதுவை அழிக்கணும், மதுவை அழிக்கணும். அதுக்கு இளைஞர்களாய நம்ம கையில தான் இருக்கு. முதலாக இதை சொன்னவன கைதட்டா, முதலாக மதுவை அழிப்பதற்கு முதலாக நான் இருக்கேன். மதுவை அழிக்கிறேன், மதுவை நான் அழிக்கிறேன், மதுவை நான் அழிக்கிறேன். மதுவை நீங்களா சேர்ந்து ஒழிங்க. செய்யுங்களா? நீங்க செய்வீங்களா? நீங்க செய்வீங்களா? சரி சரி இரு 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 இருவா. இல்ல சீரியஸா போயிடும். சோ அந்த மாதிரி யோசிக்கலாம்லப்பா. எழுதி வச்சதா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கடைசியா கூப்பிடும் எல்லா பாயிண்டும் பேசி போயிட்டாங்க. நான் என்னத்த பேசுறது? சரி சரி இல்ல 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 சீரியஸா வந்துருவோம் இன்னைக்கு. இல்ல நான் உண்மையில எதுக்காக சொல்றேனாக்க, நீங்க வேணா காமெடியான நினைக்கலாம். நான் உண்மையாக சொல்றேன், சினிமா மீது பற்று உள்ளவனால சொல்றேன். இந்த நிகழ்ச்சி எதற்காக நடைபெற்றது என்றால், இந்த மாவீரன் பிள்ளை படம் வெளியில வரணும், நல்ல பிசினஸ் ஆகணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் வேற எந்த பக்கமும் செதஞ்சு போகாம இந்த மாவீரன் பிள்ளை படத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேச இப்ப தட்டு. புரியுங்களா? அது மட்டும் இல்ல, உங்க கண்ணு முன்னாலே நான் மதுவை அழிச்சு காட்டியிருக்கேன். இதை ஹெட்லைன் போடுறீங்க, நம்ம மாவீரன் பிள்ளைக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் நீங்க கருத்தில் கொள்ளணும். காவல்துறை நண்பர்களே, இன்னைக்கு நான் இந்த மாதிரி உடை உடுத்தி வந்ததுக்கு காரணம் இந்த மாவீரன் பிள்ளை படத்துக்காக ப்ரமோஷன் தான். அதுக்காக தான் நான் வந்தது. சரியா? அதனால இல்ல 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 நீங்க என்ன சொன்னாலும் சரி, மற்றவங்களுக்கு தெரியும் கூல் சுரேஷ் காமெடி பேசி அவன் காமெடியா தான் பேசியிருக்கான், அவன் ஒரு சப்ப பையன் மொக்க பையன் அப்படின்றதுனால. அதனால இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவேளை நீங்க கேஸ் போடணும்னு நினைச்சா, நான் தில்லா சொல்றேன், கேஸ் பண்ணணும்னு நினைச்சா டைரக்டர் ராஜா மேல போடுங்க. ஏன்னா இந்த படத்திற்கு மூலதானமே அவர்தான். சரிங்களா? நான் காமெடி காசுல உண்மையிலேயே இந்த படம் எடுப்பதற்காக சில சீன்ஸ் எல்லாம் தத்ரூபமா தெரியணும் அப்படின்றதுக்காக உண்மையான அந்த இடத்துக்கு போய் அவர் அந்த இடத்துல உட்காந்து சில விஷயங்கள்லாம் கத்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்திலேயே அது வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் சொன்னாக்க அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். உண்மையிலேயே ராஜா சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப கூட நான் சொல்றேன், இப்போ கமல் சார், மற்ற நடிகர் விக்ரம் சார், இவங்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல நடிகர்கள். அவங்களுக்கு இப்ப பேரு பணம் புகழ் எல்லாமே இருக்கு. அதனால அவங்கள பத்தி சொன்ன உடனே கை தட்டுறதுக்கு ஏராளம் பேர் இருக்கலாம். உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாவீரன் பிள்ளை மாதிரி படம் எடுத்த ராஜா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் சினிமால இருக்கேன், நான் பாட்டுக்க வாயை விட்டு உள்ளதும் வேலை எல்லாம் போயிட போகுது. ஏன்னா அவங்க எல்லாம் மற்றவங்க ப்ரொடியூசர்ல பணம் எடுக்கிறாங்க. உண்மையா இல்லையா சார்? என்ன அதை கையில தூக்குறீங்க, அடிக்க போறீங்களா? ஏன்னா மற்ற ப்ரொடியூசர் மூலமா அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ராஜா அவர்கள் மக்களுக்கு ஒரு சமூக கருத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அவர் சொந்த பணத்திலேயே ஒரு சமூக கருத்துள்ள படத்தை எடுத்து இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு ட்ரெய்லரா காமிச்சிருக்காரு. விரைவில் மக்களுக்கு இந்த படத்தை விஷுவல காட்டுவாரு. தயவு செஞ்சு நீங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் சில திருட்டுத்தனம், பேமானித்தனம், மொல்லமானித்தனம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்க விட்டுட்டு நம்ம மக்களோட மக்களா இருந்து ஒற்றுமையோட இருப்போம். அது மட்டும் இல்ல, என்னால் முடிஞ்ச உதவியாக இப்ப நான் என்ன கெட்டப்புல இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்ன கெட்ட, அதுக்கு தான் சொல்றேன், 4 சாய்ஸ் தரேன், 4 சாய்ஸ் தரேன், கண்டுபிடிங்க. ஏ கண்ணப்பன், பி பொன்னப்பன், சி சித்தப்பன், டி வீரப்பன். ரொம்ப நன்றி. எதற்காக நன்றி என்றால், உண்மையிலேயே இந்த டிரெஸ் போட்டவன் எல்லாம் வீரப்பன் இல்ல. எப்பவுமே கழுகு கழுகுதான், குருவி குருவிதான். கரெக்டா இல்லையா?
அதனாலதான் இந்த 4 சாய்ஸ் சொன்னா உண்மையிலேயே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதற்கு நீங்க சரியான விடையை சொன்னால் என்னுடைய சொந்த பணத்தில் இருந்து இந்த மாவீரன் பிள்ளை படத்திற்கு உங்களுக்கு இலவசமாக டிக்கெட் தரேன். இதற்கு எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதனால இவ்வளவு நேரம் எல்லாரையும் பேச விட்டு கடைசியா என்ன பேச விட்டு சரி சரி ஒரு நிமிஷமா சார், அது வேற மேடம், இது வேற, அது வெளியில பேசிப்போம் சார், அது வெளியில பேசிப்போம் சார், இது வேற சார். அனைவருக்கும் நன்றி. இப்படித்தாங்க அன்னைக்கு ஒரு பங்கன்ல ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் பாரு ஒரு கேள்வி, அதனால எனது மேடை ஏற முடியாம போச்சு. அதனால பத்திரிகை நண்பர்கள் நினைத்தால் கடுகு மாதிரி இருக்கிறவங்கள மலையாக்குவீங்க, மலை மாதிரி இருக்கிறவங்க கடுகை விட சின்னதா கூட ஆக்குவீங்க. சரிங்களா? பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, கண்டிப்பாக இப்ப நான் பேசினது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். அதனால தயவு செய்து இந்த படம் மாவீரன் பிள்ளை படத்தை நீங்க ஒரு மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு, எனது சகோதரி ஐஸ்வர்யா அடுத்த தடவை கூப்பிடும்போது இந்த யூடியூப் சூப்பர் ஸ்டார், வெள்ளிக்கிழமை நாயகன், யூடியூப் தளபதி, இந்த பட்டங்கள்லாம் சொல்லி என்னை கூப்பிடுங்க. ஏன்னா இந்த பட்டம் எல்லாம் நான் படிச்சு வாங்கினது இல்ல, நடிச்சு வாங்கினது. இந்த பட்டம் எல்லாம் நான் நடிச்சு வாங்கினது இல்ல, நாயை விட்டு கடிச்சு வாங்கினது. உண்மையிலேயே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கேன். தயவு செஞ்சு அடுத்த தடவை கூப்பிடும்போது இந்த மாதிரிலாம் சொல்லி கூப்பிடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ வைரல் ஆகும் என்ற நம்பிக்கையுடன் மாவீரன் பிள்ளை, மாவீரன் பிள்ளை எஸ்டிஆரின் 10 தலை, மாவீரன் பிள்ளை 10 தலை. நன்றி நன்றி. விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். மாவீரன் பிள்ளை படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புறோம். உங்க எல்லாருக்கும்